இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் மிக முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். ராசகோபாலன் என்ற இயற்பெயரை உடையவர் சுரதா. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மொத்தம் 3. நன்னூலார் கூறிய ஓரெழுத்து ஒரு மொழி குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 2. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. நடுவண் அரசு அறிஞர் அண்ணா உருவம் பதித்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு 2009. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்ககால நூல் கலித்தொகை. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அவை தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? விக்ரம் சாராபாய். அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன? நீண்டு ஒலித்தல். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர். தமிழ், ஆழி என இரண்டுக்கும் பொருள்படும்படியான இருட்டுற மொழிதலணி அமைய பாடிய ஆசிரியர் யார்? தமிழ் அழகனார். தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? வீரமாமுனிவர். முட்டாது வந்து மழை பெய்த என்பதில் முட்டாது என்பதன் பொருள் தட்டுப்பாடு இன்றி. காணி நிலம் கவிதையில் முத்துச்சுடர் போல முன்பு வரவேண்டும் என்று பாரதியார் எதனை குறிப்பிடுகிறார்? நிலா ஒளி. நிலவு, கதிரவன், மலையை வாழ்த்தி கவிதை பாடியவர் யார்? இளங்கோவடிகள். தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் என்று பெயர் சூட்டியவர் யார்? பாரதிதாசன். தேசம் ஒடுத்திய நூலாடையாக தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். சுந்தரரின் தேவார பாடல்களின் திருமுறை 7ஆம் திருமுறை. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழை பொழிவினை தருகிறது? 70. தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவிற்கு எந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? திருப்பாவை மற்றும் திருவம்பாவை. பொறுத்துக. பாஞ்சாலி சபதம் அது ஒரு காவியம். சுதேசமித்திரன் இதழ். புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கான நீதி பாடல். சிந்துக்கு தந்தை என புகழப்படுபவர் பாரதியார். எத்தனை சித்தர்களுள் ஒருவராக கருதப்படுபவர் திருமூலர்? 18. நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர். மூவறிவு என்பது உற்றறிதல், சுவைத்தல் மற்றும் நுகர்தல் ஆகும். ஓரறிவுக்கு எடுத்துக்காட்டு புல், மரம். ஈரறிவுக்கு எடுத்துக்காட்டு சிப்பி, நத்தை. மூவறிவுக்கு எடுத்துக்காட்டு கரையான், எறும்பு. 4 அறிவுக்கு எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி. 5 அறிவுக்கு எடுத்துக்காட்டு பறவை, விலங்கு. 6 அறிவுக்கு எடுத்துக்காட்டு மனிதன். நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் திருவள்ளுவர் எதற்கு முதலிடத்தை தருகிறார்? நீர். சேக்கிழாரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. பொறுத்துக. கடல் ஆடுதல் என்பது திருமணத்தின் போது நடைபெறும் ஒரு நிகழ்வு. சனி நீராடு என்பது ஔவையாரின் வாக்கு. நீராடல் பருவம் என்பது சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. திருமஞ்சனமாடல் என்பது தெய்வ சிலைக்கு செய்யப்படும் நீராடல் ஆகும். சேக்கிழார் எந்த அரசன் அவையில் முதலமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன். துய்ப்பது என்ற சொல்லின் பொருள் கற்பது, தருதல். கடும்பு என்ற சொல்லின் பொருள் சுற்றம். பொறுத்துக. விருந்தே புதுமை என கூறியவர் தொல்காப்பியர். இல்லறவியல் திருவள்ளுவர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூலாகும். யாணர் என்பதன் பொருள் புது வருவாய். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. சுரதா யாரிடம் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்முடைய பெயரை மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன். சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். முத்தையா என்ற இயற்பெயரை கொண்டவர் கண்ணதாசன். இன்பத் தமிழ் கவிதையில் பாரதிதாசன் தமிழை புலவருக்கு அடிப்படையானதாக கூறப்படுவது வேல். புலவருக்கு வேல் என்று பாரதிதாசன் பாடியுள்ளார். சோழ மன்னர்கள் அணியும் மாலை எது? ஆத்திப்பூ மாலை. யானர்த்தாக அவன் அகன்றலை நாடே என்ற பாடல் வரியில் குறிப்பிடப்பட்டுள்ள நாடு சேர நாடு. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர்.
அம்பேத்கர் பிறந்த ஊர் அம்பாவாதே. சேர நாட்டில் நீர் பறவைகள் எந்த மலர்கள் மலர்வதைக் கண்டு தண்ணீரில் தீ பிடித்தது என்று அஞ்சுவதாக 900 நூல் குறிப்பிடுகிறது. செவ்வாம்பல். மினசோட்டா தமிழ்ச் சங்கம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா. காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருளின் பெயர் என்ன? இலா. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டில் உள்ள இறைவனை உய்ய வந்த பெருமாளாக யாராக உருவகித்து பாடுகிறார்? அன்னையாக. விசும்பில் ஊழ் ஊழ் செல்ல. இவ்வடியில் ஊழ் என்ற சொல்லின் பொருள் முறை. முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்களை வகுத்தவர் யார்? கோர்டன் ஆல்போர்ட். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க எத்தனை நாட்கள் நீர்மூழ்கிக் கப்பலில் பயணம் செய்தார்? 91 நாட்கள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள். கவிஞர் வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்த ஆண்டு 2003ஆம் ஆண்டு. 1990இல் வையக விரிவு வலையை உருவாக்கியவர் யார்? டிம் பெர்னஸ்-லீ. ஜெயங்கொண்டார் எந்த மன்னரின் அவையில் புலவராக இருந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழன். எக்கால கண்ணி என்ற நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. காளிதாசனின் பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக தாராபாரதி குறிப்பிடுவது காவிரி கரை. நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல மாயத்தால் என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம் எதுகை? ஏனென்றால் வாளால் மாளாத இந்த இதில் லா லா 2வது எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது. அருகுர என்ற சொல்லின் பொருள் அருகில். வையிரியம் என்ற சொல்லின் பொருள் கூத்தர். கபிலரின் நண்பர் யார்? இடைக்காடனார். கம்பனின் கவிதைகளுக்கு இசை அமைப்பதாக தாராபாரதி குறிப்பிடுவது எது? கங்கை கரை. கூர் என்ற சொல்லின் பொருள் மிகுதி. எந்த ஆய்வுக்கு அம்பேத்கருக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் முனைவர் பட்டத்தினை வழங்கியது? இந்தியாவில் தேசிய பங்கு வீதம். இயற்கை ஓவியம் என சிறப்பிக்கப்படுவது 10 பாட்டு. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். திருவள்ளுவர் குறிப்பிடும் சிறந்த செல்வம் எது? கேள்வி. இந்திர விழா எந்த நகருடன் அதிக தொடர்புடையது? புகார் நகரம். பணிலம் என்ற சொல்லின் பொருள் சங்கு. அவ்வளோதான்.